வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3126 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்கும். 3020 வரைக்கும் பை பண்ணலாம்னு நினச்சிருந்தோம். எப்போவுமே நம்ம அனாலிசிஸுக்கு 10 மணிக்கு கண்ணில் பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பைக்கு கேப்பெல்லாம் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. ஓப்பன் ஆனது சின்னதாக ஓரளவு மேலே போயிட்டு அப்புறம் படிப்படியாக மார்க்கெட் கீழே வந்து நம்மளுடைய முதல் டார்கெட்டான 3150 திருப்பி போய் டச் பண்ணியிருக்கு. கொஞ்சம் கீழே வந்து சப்போர்ட் எடுத்து 3150 அப்படின்ற முதல் டார்கெட்டை தொட்ட உடனே ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக மார்க்கெட்டில் செல்லிங் இருந்தது. இன்வென்ட்ரி ரிப்போர்ட் அப்படி இப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் நம்ம எந்த ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸையும் நம்ம பார்க்குறது கிடையாது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏற்றத்தை கொடுத்து கீழே வந்திருந்தாலும் மறுபடியும் மார்க்கெட் தொடர் ஏற்றத்தை கொடுத்து 3132 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட ட்ரேடிங் முழுக்க அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் ட்ரேடிங்க்கு மேலேயே தான் ட்ரேட் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 140லேருந்து 150க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். 3060 வரைக்கும் பை பண்ணி 50ல் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 3192. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.